ஆடிட் பிளானிங் அப்படின்னா என்னன்னு we will see. அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆடிட் பிளானிங். அப்ஜெக்டிவ் அப்படின்னா நோக்கம் என்ன, ஒரு ஆடிட்டை பிளான் பண்றதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா என்ஷூர் அப்ராப்ரியேட் அட்டென்ஷன். அப்ராப்ரியேட் அட்டென்ஷன்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம கரெக்டான அதுக்கான ஒரு விஷயத்துல நம்ம காமிக்கணும் அந்த அட்டென்ஷனை ஒரு ஒரு விஷயத்துலயும் அப்படின்னு சொல்றதுதான். இந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் அப்படி அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் என்ன, அது எல்லாத்தையும் வந்து we have to analyze. அதுதான் வந்து இங்க appropriate attention சொல்றாங்க. ஐடென்டிஃபை த பொட்டான்சியல் ப்ராப்ளம்ஸ். என்னெல்லாம் பொட்டான்சியல் ப்ராப்ளம்? ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்லயுமே ஒரு ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு. இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா லேபர் ப்ராப்ளம் இருக்கும், ஒரு லாக்டவுன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான ஸ்ட்ரைக் நடந்திருக்கும், அந்த டைம்ல அதோட காஸ்ட் வேல்யூ எல்லாம் மாறி இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ ஐடென்டிஃபை த பொட்டான்சியல் ப்ராப்ளம்ஸ். அதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஆடிட் பிளானிங் பண்ணுவாங்க. ஆர்கனைஸ் அண்ட் மேனேஜ். அதை ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆடிட் பிளானிங் வச்சு மேனேஜ் பண்றது. கோஆர்டினேட் த ஆடிட். கோஆர்டினேட்னா என்னது? எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் கோஆர்டினேட் த ஆடிட்னு சொல்றாங்க. ஃபெசிலிட்டேட் டைம்லி கம்ப்ளீஷன். ஏன்னா ஆடிட்டுங்கிறது எல்லா வேலையும் நிறுத்திட்டு ஏன்னா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறது. அந்த ஆடிட் நம்ம வருஷத்துல அந்த டேட்ல முடிச்சாதான் அடுத்த வருஷத்துக்கான விஷயத்தை நம்ம செய்ய முடியும். அப்ப இந்த பிளானிங் பண்ணி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா டைமுக்கு நம்மளால அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் ஆடிட் பிளான். என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் த என்டிட்டி. என்டர்பிரைசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரே நிறுவனம், ஒரு பால் தயாரிக்க நிறுவனம், ஆர்ட்ஸ் அண்ட் கவ் மாதிரி ஒரு நிறுவனம்னு வச்சுக்கோமே, ஆவின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. இப்ப ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியான பொருளை தான் தயாரிக்கிறாங்க, ஒரே மாதிரியான பொருளை தான் விற்கிறாங்க. ஆனா இது ரெண்டுத்தையும் நடுவுல ஆடிட் பண்ணும்போது ஆவினுக்கு வேற மாதிரியான ஆடிட் பண்ணணும், நம்மளோட ஹார்ட்ஸனுக்கு வேற மாதிரி ஆடிட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன், இது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல அதாவது இப்படிதான் இருக்கணும், அதுக்கான அக்கௌண்ட்ஸ் சரியா இருக்கணும், இதெல்லாம் பார்ப்பாங்க. பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல ஒரு செலவை விட இன்னொரு செலவு கொஞ்சம் அதிகமா இருந்தா பரவாயில்ல, அந்த செலவுல நம்ம இதை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்டிட்டிங்கிறது என்டர்பிரைசஸ். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த என்டிட்டி. ரிஸ்க் அசஸ்மெண்ட். எப்படி அந்த ரிஸ்கை வந்து அசஸ் பண்றது, எப்படி அனலைஸ் பண்றது, என்னெல்லாம் ரிஸ்க் இருக்கு ஒரு ஆர்கனைசேஷன்ல அப்படிங்கறத ஆடிட் பிளான் இருந்தா மட்டும்தான் நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஆடிட் பிளான்ல இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்ங்கிறத கொண்டுட்டு வரணும். மெட்டீரியாலிட்டி டிட்டர்மினேஷன். எவ்வளவு நம்ம செலவு பண்ண போறோம், ஆடிட்டிங்க்கு எவ்வளவு செலவு பண்ண போறோம். பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் ஒரு மாசம் ஆடிட்டிங் நடக்கும். அப்போ அதோட மெட்டீரியாலிட்டி, பணமயமாக்குதல், மெட்டீரியாலிட்டியை எப்படி கொண்டுட்டு வர்றது. ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை அதுல நம்ம இருக்கணும் ஆடிட் பிளான்ல. ஸ்ட்ராட்டஜினா யுக்திகள். என்னெல்லாம் யுக்திகளை நம்ம பயன்படுத்த போறோம், எப்படி அந்த யுக்திகளை பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறது இருக்கணும். ஆடிட் ப்ரோக்ராம். ஆடிட் ப்ரோக்ராம்னா என்ன நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆடிட் ப்ரோக்ராம எப்படி நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். டீம் அசஸ்மெண்ட். இந்த டீம் அசஸ்மெண்ட்னா ஒரு ஆடிட்டர் கீழே 4 பேர் வேலை பார்க்கறாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து வேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ்ல நல்லா இருக்காரு, ஒரு பொருளை கணக்கு பார்த்து இந்த பொருளோட விலை இவ்வளவுதான் இருக்கும், இந்த பொருளுக்கு இவ்வளவு மதிப்பீடு பண்ணலாம் அப்படின்னு ஒரு திறமை இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஒரு ஒரு ஆடிட்டர் கீழே இருக்கிற ஒருத்தருக்கு வந்து இந்த அக்கௌண்ட்ஸ், புக்ஸ், இந்த வவுச்சர்ஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடிய டேலண்ட் வந்து இருக்கும். அப்ப அவங்களோட டீமை வந்து அவங்க அனலைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் கம்யூனிகேஷன். அவங்களோட கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி கம்யூனிகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் இன் அ லாங்குவேஜ், ரைட்? காம்பனன்ஸ் ஆஃப் ஆடிட் பிளான் இப்படி நான் வந்து ரொம்ப ஒரு இங்கிலீஷ் ஸ்லாங்ல சொல்றேன் அப்படின்னா இட்ஸ் நாட் அ கம்யூனிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், காம்பனன்ஸ் ஆஃப் an audit plan: understanding the entity, risk assessment, materiality determination, an audit strategy, an audit program, and team assessment and communication. And these are the components of an audit plan. அப்படிலாம் சொன்னேன் அப்படின்னா பாதிக்கு மேல புரியாது. சோ நம்ம ஒரு லாங்குவேஜ ஸ்டைலிஷா பேசுறதோ இல்லைன்னா வந்து அத பேசுற இங்கிலீஷோ வந்து கம்யூனிகேஷன் கிடையாது. நம்ம நினைக்கக்கூடிய கருத்துக்களை
கரெக்டா வந்து சில பேர் தமிழ்ல பேசினாலே புரிய மாட்டேங்குது. நான் ஒருத்தர்கிட்ட வந்து நாளைக்கு சனிக்கிழமை லீவான்னு கேட்டேன். அப்ப என்ன சொல்லிருக்கணும்? இருக்கும் அப்படின்னாரு. இருக்குங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன? காலேஜ் இருக்குமா இல்ல லீவா இருக்குமா? அப்படி என்ன அதோட அர்த்தம்? அப்போ நமக்கு தெரிஞ்ச தமிழ்லயே நமக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு. என்ன கருத்தை யோசிக்கிறோமோ அந்த கருத்தை கரெக்டான வார்த்தைகளை போட்டு கன்வே பண்றோமா அப்படின்னு பார்த்தா இல்ல. சோ அது மாதிரி இல்லாம இந்த ஆடிட் பிளான்ல அந்த ஆடிட்ல என்ன பண்ணிருக்காங்களோ அந்த கரெக்டான வார்த்தைகளை போட்டு அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியணும். ஸ்டெப்ஸ் இன் ஆடிட் பிளானிங் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னா, கிளைண்ட் அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூன்ஸ். சில சமயம் கிளைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், இவங்க வந்து இந்த ஆடிட்டை பண்ணட்டும் அப்படின்னு ஒரு கிளைண்ட் கன்சர்ன் வந்து அந்த கிளைண்ட் என்டர்பிரைசஸ் வந்து அவங்களோட அக்செப்டன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு நாங்க இந்த ஆடிட்டரை எங்கேஜ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த எங்கேஜ்மெண்ட் லெட்டர் கொடுக்கணும். ப்ரிப்பரேஷன் அண்ட் சைன் பண்ணி கொடுக்கணும். ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம் ப்ரிலிமினரியா பண்ணுவாங்க ஒரு ஆடிட்ல? அந்த புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எடுத்து வந்து வைக்கிறது, அந்த புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எப்படி அனலைஸ் பண்றது, இது எல்லாமே தே வில் டூ அண்டர் திஸ். அண்டர்ஸ்டாண்டிங் த கிளைண்ட், அந்த கிளைண்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? திரும்ப நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல சொன்ன மாதிரி ஒரு கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான கம்பெனியா இருக்கு அப்படிங்கறத நம்மளால தெளிவா தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்மளால ஆடிட் பண்ண முடியாது. ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் ஷுட் பி தேர். வாட் இஸ் கோயிங் டு பி த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்? அந்த ரிஸ்க் எப்படி அனலைஸ் பண்ண போறோம், எப்படி அதை அந்த அசஸ்மெண்ட் பண்ண போறோம், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். டிசைனிங் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ப்ரோக்ராம். ஸ்ட்ராட்டஜிக் ப்ரோக்ராம், ஆடிட் அண்ட் ப்ரோக்ராம் வந்து எப்படி பண்ணணும், யுக்திகள் எப்படி இருக்கு, அதை வந்து நம்ம டிசைன் பண்ணணும். ஸ்டாஃபிங் அண்ட் ஷெட்யூலிங். நெக்ஸ்ட் எங்க யாரை ரெக்ரூட் பண்ணணும், எந்த டைம்ல ரெக்ரூட், இது எல்லாத்தையுமே நம்ம ஆடிட் பிளானிங்ல பண்ணணும். டூல்ஸ் காமன்லி யூஸ்ட் இன் ஆடிட் பிளானிங். ஆடிட் பிளானிங் செக்லிஸ்ட். செக்லிஸ்ட்னா என்னது? நம்மளோட ஒரு ஆர்கனைசேஷன்ல போய் ஒரு விஷயம் எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, இல்லாட்டி ஒரு டூர் கிளம்புறோம் அப்படின்னா ஒரு செக்லிஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணி நம்ம கிட்ட இருக்கான்னு பாத்துக்கணும். அதுதான் செக்லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டூர் போறோம் அப்படின்னா ஒரு பேக் இருக்கணும், ஒரு டார்ச் லைட் இருக்கணும், இதெல்லாம் வந்து செக்லிஸ்ட். அது மாதிரி ஒரு பிளானிங், ஆடிட் பிளானிங் பண்ணும்போது என்னெல்லாம் வேணும் அந்த ஆர்கனைசேஷன்ல அப்படின்னு நம்ம ஒரு செக்லிஸ்ட் வச்சு அதை நம்ம செக் பண்ணணும். ரிஸ்க் அசஸ்மெண்ட் டெம்ப்ளேட்ஸ். ரிஸ்க் அசஸ் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். மெட்டீரியாலிட்டி கால்குலேட்டர்ஸ். ஸோ மணி எவ்வளவு இருக்கணும், அதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ப்ரையர் இயர் ஆடிட் ஃபைல்ஸ். ஸோ முன்னாடி இயரோட ஆடிட் ஃபைல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்து அதோட கம்பேர் பண்றதும் நம்ம பண்ணி ஆகணும். அனாலிட்டிக்கல் ரிவ்யூ டூல்ஸ், எப்படி அனலைசிஸ் பண்றது அதை வந்து நம்ம பார்க்கணும். ரிவ்யூ பண்றதுக்கான அனாலிசிஸ் டூல் SPSS பேக்கேஜ் இருக்கு. இது மாதிரி அனலைசிஸ் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ தீஸ் ஆர் த டூல்ஸ் காமன்லி யூஸ்ட் இன் ஆடிட் பிளானிங். தேங்க்யூ.